ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ். நாம் இன்றைக்கி கொண்டக்கடலை பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு வடை செய்து வடை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய ஈஸி குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மசால் வடை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொண்டக்கடலை 50 கிராம், பச்சைப்பயிறு 50 கிராம், தட்டைப்பயிறு 50 கிராம். இது மூணுத்தையும் முதல் நாள் நைட்டு ஊற வச்சு ஊற வச்ச தட்டைப்பயிறு, கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு மூணுத்தையும் குறைன்னு மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டேன். இதோட ஒரு 10-20 பல்லு பூண்டு போட்டுக்குவோம். ஒரு 2 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். காரத்துக்கு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். பெருஞ்சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை பொடி கொஞ்சம் சேர்த்துக்குவோம். பிள்ளைங்க கருவேப்பிலை போட்டால் எடுத்துருவாங்க, அதுக்காக நான் பொடி செஞ்சு வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். வெங்காயம் சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வடைக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இதை சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி வடை ஷேப்பில் தட்டி எண்ணெயில் போடுங்க. கொஞ்சம் ஃப்ளேமை மீடியமாக வச்சுங்க. ஒரு பக்கம் வெந்தோன்னே மறுபக்கம் திருப்பி போட்டுங்க. வடை வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வடை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு தேவையான வடையை எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சைஸ் லெமன் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 2, கல்பாசி 2 எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, தக்காளி 2, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வடை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த குழம்புக்கு தேங்காய் பேஸ்ட் சேர்த்தா நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் சோம்பு, 5 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு இது 4த்தையும் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். ஆயில் பேனில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சதும் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஃபஸ்ட்டு போடுங்க. அது பொரிஞ்சு வந்தோடனே கொஞ்சம் ஆனியன் போட்டுங்க. ஆனியன் கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துங்க. அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி சேர்த்துங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே மற்ற பொருளாக சேர்ப்போம். நம்ம வெங்காயம், தக்காளி வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், இதை இந்த மசாலா பொடியை போட்டுக்குவோம்.
கரைச்சி வச்சிருக்க புளியை சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வடையை சேர்ப்போம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. ஒரு 15 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பச்சை வாசனை போயிடும். 10 நிமிஷமாக குழம்பு கொதிச்சிட்ருக்கு. போட்ட மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றுவோம். தேங்காய் பேஸ்ட்டு போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இப்போ நம்ம இந்த வடையை சேர்த்துருவோம். வடையை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கிண்டிடுங்க. கிண்டிட்டு புதினா மல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் லாஸ்ட்டாக சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டான வடை குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.